ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான முதல் ப்ரொமோ ரிலீஸ் ஆகிங்க. முதல் ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா கதறி அழும் வியானா, கடுப்பான அமித். ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர் இது வியானான்ற ஏதோ ஒரு பொருளை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த பொருளை காலையிலேருந்து தேடிட்டு இருக்காங்க நம்ம அமித். ஸோ அது காணாமல் போயிருக்கு. அது வியானா தான் ஒழிச்சு வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளியராக தெரியுது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வீடியோ பல பேர் போய் சேரும் மக்கள். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ என்னடா ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு, எந்த சண்டைகளும் எந்த சச்சரவுகளும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நினச்ச உடனே மார்னிங்கே ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டு விட்டாங்க. நம்ம வியானா இருக்காங்களா, வியானா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷூஸ் இருக்குல்ல, எல்லா ஷூஸ்லையுமே ஒரு ஷூவாக ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனுன்ற ஒரு ஷூமே எடுத்து பெட்ரூம் கீழே பெட்டில் கீழே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது யாருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் அமித் தான் இருக்கும் போல இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஷூஸ் ஒழிச்சு வைக்கிறது அவங்களுக்கு சின்ன ஹேபிட்டாக இருக்கான். ஸ்கூல் படிக்கும்போது அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அமித் அவர்கள் தேடி டயர்ட் ஆகிட்டாரு. டயர்ட் ஆகிட்டு என்ன பண்ணார், கார்டன் ஏரியாவில் போய் சோஃபாவில் வியானா உட்காந்துருந்தான். வியானா எங்கே தான் வியானா வச்சிருக்க, நீ எங்கே வச்சிருக்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாக தான் பேசியிருந்தார். அப்படியே பேசிட்டே இருந்து ரூம் உள்ள போகும்போது திரும்பி இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அவர் ரோலை விட்டு கொஞ்சம் அமித் கோவப்பட்டாரா யோசிச்சு பாருங்களேன். அமித் அவர்கள் கோவப்படுற வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் அவ்வளோ சீக்கிரமாக கோவமே பட மாட்டார். அந்த நபர் சடனாக கோவப்பட்டார்னா எந்த அளவுக்கு அவர் தேடி இருப்பார். ஸோ எனக்கு முதுகெல்லாம் பயமாக வலிக்குது, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குமா சொன்ன உடனே நம்ம வியானா போயிட்டு அந்த பெட்டு கீழேருந்து ஒரு ஷூவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப கடுப்பாகிட்டு ஷூவை தூக்கி விசிறி அடிச்சிட்டார். அவனால கிடையாது. ஸோ கீழே விசிறி அடிச்சு ரொம்ப கடுப்பாயிட்டார் அவர். ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஓரளவுக்கு தான் விளையாட்டாக இருக்கணும், பட் இந்த அளவுக்கு விளையாட்டாக இருக்கக்கூடாதுன்ற. ஆக்சுவலி கான்செப்டாக இவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறாங்க. இவங்க ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ். ஹையர் செகண்டரினா அவர் +2 படிக்கிற மாதிரி பிக் பாஸே சொல்லிட்டாரு. +2 படிக்கிற மாதிரி பசங்க நீங்கள் அப்படின்றது இவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. +2 படிக்கிற பசங்க ஷூவெல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் குழந்தையாக இருக்கும்போது எல்கேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், அட்லீஸ்ட் 5th வரைக்கும் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்டுக்குள்ளே வரலன்றதான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ +2 படிக்கிற பசங்களாம் ஷூவெல்லாம் வேறு எதனா பண்ணுவாங்க. மேமுக்கு லெட்டர் கொடுக்குறதோ இல்லை எதாவது பண்ணுறதோ, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணலாம். இல்லை சாரை முறைக்கிறதோ, இந்த மாதிரி சார் நான் அப்படியா ரகடாக பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஜாலியாகவே பண்ணலாம், தப்பு கிடையாது. ரேகிங் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணலாம். தவிர்த்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுறது உண்மையிலே உங்களுக்கு ஸ்கூல் டாஸ்கோட கான்செப்டே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விக்ரம் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு, சார் இது இன்மெச்சூர்டு சின்ன பசங்களாம் பண்ணியிருப்பாங்க, இது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அமித் அவர்களை கோவப்படுறாருன்னா, ரோலை விட்டு வெளில கோவப்படுறாருன்னா எந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு தான் பார்க்கணும். விக்ரமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர் கோவப்பட மாட்டார். நேற்று அந்த கேரக்டரில் வேறு மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். ரொம்ப சாஃப்டான நபர் தான் அவர். பட் அந்த நபரே கோவப்பட்டாருன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஸோ விக்ரமாக இருந்தாலும் சரி, வியானா இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது தவறு தான் அப்படியே நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரார் சொல்கிறாங்க, எந்த ஆஸ்திரேலியா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணாமலே இருப்பாங்க. சின்ன பசங்க பண்ணுவாங்க, பட் இவங்க பண்ணக்கூடாதுன்னு என்னோடய ஒப்பீனியன். சின்ன பசங்க என்ன பண்ணலாம், பட் இவங்க இந்த லெவலில் பிறகு இது பண்ணுறாங்கிற போது நம்ம அது என்னத்தை சொல்கிறது எனக்கே புரியல. ஸோ இவங்களாம் இதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மறுபடியும் பிக் பாஸ் சொல்ல, நீங்கள் குழந்தைங்க கிடையாது, நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க, இது நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லி மறுபடியும் பிக் பாஸ் இறங்கி இவங்களுக்கான கண்டென்ட் மறுபடியும் பிக் பாஸே கண்டென்ட் கொடுத்தா தான் இவங்களால அந்த விஷயத்த பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். பாரு எக்ஸ்ட்ரீம்லி இட்ஸ் பேட் பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருக்கு தெரியல, யாராவது ஒருத்தர் மாட்டினா போதும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொளுத்தி பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விபியாக இருக்கிறதால இது ரொம்ப பேட் பிஹேவியர்னு சொல்லிட்டு நம்ம பிரபாவம் முடிக்கிறாங்க. நானும் வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோ நன்றி மக்களே.